ஸோ அதில் ஸோ வணக்கம் வெல்கம் பேக் டு FFDMR. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கு எப்படி பெர்ஃபெக்ஷனலான ஒரு பேனர் ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோகோ பேனர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பார்த்து தான் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் ஆகி வீடியோவாக பார்க்க போகிறாங்க. ஓகேங்களா, அந்த பேனர் எப்படி பண்ணுறதே நிறைய பேருக்கு சின்ன யூடியூபர்ஸ்க்கு தெரியாமல் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேனர் ரெடி பண்ண ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வா. ஓகேங்களா, கேன்வா வந்து ஈஸியான ஆப். எப்படின்னா நீங்கள் எந்த வேலையும் பார்க்க தேவையே இல்லை. எந்த வேலையே பார்க்காம அவங்களே தந்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். அது எப்படி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, கேன்வா வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கேன்வா டவுன்லோட் பண்ண பிறகு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன் ப்ரோ. எனக்கு வந்து இதில் உள்ளது வேணாம் ப்ரோ, டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன். ஓகேங்களா, அதுலேருந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பெய்டுக்கு வந்து பண்ணி தரோம். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ இந்த இடத்துல சர்ச் இருக்குங்க. ஓகே, சர்ச்சில் யூடியூப் பேனர் அப்படின்னு அடிங்க. ஓகேங்களா, யூடியூப் பேனர்னு அடிச்சோடனே கேட்டகரி, ஸ்டைலு, தீம், சப்ஜெக்ட், டாபிக், கலர் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே பாருங்க. சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரிலேட்டடாக போட போறீங்க அதெல்லாமே கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து அனிமேஷனா வீடியோ அனு கேட்பாங்க. தீமில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, தீமில் வந்து மியூசிக்கா, கேமிங்கா, ஆர்ட்டா, கேமிங்கில் அவ்வளோ வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க கைஸ். ஓகேங்களா, சரி ஓகே. நீங்கள் வந்து ஜஸ்ட் யூடியூப் பேனர்னு அடித்தாலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேனர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவும் தந்திருப்பாங்க, பெய்டாகவும் தந்திருப்பாங்க. பெய்ட்னா இதில் காசு கட்டுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் காசெல்லாம் கட்டாதீங்க. ஓகேங்களா, ஃப்ரீயாகவே எக்கச்சக்கமானது இருக்குது பார்த்தீங்களா. அதில் ஃப்ரீயாக உள்ளதில் ஏதோ ஒரு பேனர் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்போ இதெல்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது, ஃப்ரீயாக தான் இருக்கும், ஆனாலும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ ஓகேங்களா, இப்போ இது வந்து நம்ம வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள், வெள்ளை கலராக இருக்கா இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ இங்கே நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா இங்கே ஃப்ரீக்வன்ஸ் இந்த ஃபன் இன் மை மிடில் நேம்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே கீழே எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, கீழே எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் ஏதாச்சும் ஒன்று பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே ஓகே ஓகே, இது வந்து கொஞ்சம் இழுத்துட்டோம்னா சரி ஓகே கைஸ். ஸோ சப்ஸ்கிரைப் மை சேனல் இல்லையாச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இது வேணாம், இது எடிட் பண்ணி சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு கைஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி எழுதிட்டேன். ஐயோ அது கலர் போயிடுச்சு. அந்த கலர் வந்து நம்ம வந்து வைக்கணும். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள், மேலே வந்து அது பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, மறுபடியும் எழுதி எடிட்டில் போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம வந்து டோட்டலாக டெக்ஸ்ட் எடிட் பண்ணனால தான் இந்த மாதிரி வருது. ஓகேங்களா, ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க. இப்போ தான் புரியுது, நம்ம டோட்டலாக எல்லா டெக்ஸ்ட்டும் எடிட் பண்ணாலும் தான் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் போச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா FFT கேமர் அப்படின்னு எழுதி இது மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதை இழுத்து விட்டுரும். ஓகேங்களா, ஓகே இந்த மாதிரி ஓகேவா. அதுக்கப்புறம் தான் இருக்குல்ல, இதை விட நமக்கு வேணாம். ஓகேங்களா, இது ரெண்டையும் கூட நம்ம வந்து டெலீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, டெலீட் பண்ணிவிட்டு இது வந்து இந்த கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, சரி ஓகே சார், பேனர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்கள் இதே வச்சு பார்த்தீங்கன்னா இது என்ன ப்ரோ நல்லா இல்லை அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. ஓகேங்களா, இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக சூப்பராக வந்து பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, அதே கேன்வா அப்ளிகேஷனில் தான் நான் சொல்கிறேன். கேன்வா அப்ளிகேஷனில் இது வந்து நம்ம செலக்ட் பண்ண பேனர் வந்து அப்படி. ஓகேங்களா, அது வந்து கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். லைக் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கிற மாதிரி எக்கச்சக்கமான பேனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பேனர்ஸ் வந்து இருக்கும். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெய்டுன்னு இருக்குல்ல, அந்த பெய்டு தயவுசெய்து இது பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக வேறு லெவலில் அட்ராக்டிவாக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த நேம் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணுறோம், எடிட் கிளிக் பண்ணுறோம். எடிட்டில் போய் நம்ம வந்து FFT கேமர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட நேம் அடிக்கிறோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே லைவ் ஸ்ட்ரீம்ஸ் மோர்னு இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் டுட்டோரியல் சேனல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. ஓகேவா, ஓகே. ஸோ பேனர் பார்த்தீங்கன்னா ரெடி, பெர்ஃபெக்ஷனால பேனர் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா, சேவ் பண்ணால் இதே கிளிக் பண்ணியே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அங்கேயே சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மினிட்ல வந்து சேவும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஐடியா தான். ஓகேங்களா, பேனரே பார்த்தீங்கன்னா எதுவுமே ரெடியே பண்ண தெரியலை ப்ரோ, ஐடியாவே இல்லை ப்ரோ, சும்மா விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரியாச்சும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வைங்க, அப்படி தான் சொல்கிறோம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் இருக்கும். ஓகேங்களா, டாப் லெவலில் இருக்கும், நல்லா நீங்கள் பண்ணிங்கன்னா டாப் லெவலில் இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட் அமௌண்ட் பண்ணணும் கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சு இல்லை, அந்த மாதிரிலாம் நல்லா இருக்காது. நீங்கள் கரெக்டான ஒரு பேனரை சூஸ் பண்ணி கரெக்டாக பெர்ஃபெக்டாக கிளிக் பண்ணி பண்ணுங்கள், நல்லா கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ப்ரோ எனக்கு வேறு லெவலில் வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நினைக்கிற மாதிரி இந்த ஆப்பில் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டா ஐடி தரேன், வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து பெய்டுக்கு வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சூப்பராக வேறு லெவலில் பண்ணிக்கோங்க, ஒரு லோகோவும் பண்ணிக்கோங்க, பேனரும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. டாடா பை பை. நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும்.